ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இது மெட்டலர்ஜி லெசனில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று. செலெக்ஷன் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தெர்மோடைனமிக் ஃபேக்டர். நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட் தெர்மோடைனமிக் ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி அமைஞ்சிருக்கு. இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டனியஸ். ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் எப்போ தானாக நடக்கும் அப்படின்னா when the free energy change is negative. அந்த டெல்ஜி வேல்யூ என்னவாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால், therefore the reducing agent is chosen so that the overall reaction has a large negative del G value. அதிகமான நெகட்டிவ் del G வேல்யூ யாருக்கு வருதோ அதை தான் ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம சூஸ் பண்ணலாம். the more negative, மூணாவது பாயிண்ட் பாருங்க, the more negative the del G, the better is the reducing agent. அந்த reducing agent என்னவா இருக்கும்? better reducing agent-ஆ இருக்கும். அடுத்த பாயிண்ட் இதில் பாருங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ணால் அது சிறந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஜிங்க் ஆக்சைடுக்கு, இல்லை கார்பனை யூஸ் பண்ணுறது சிறந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டா? இந்த ரெண்டுத்தில் யாருக்கு டெல்ஜி வேல்யூ மோர் நெகட்டிவாக வருதோ அதுதான் சிறந்த ரெடியூசிங் ஏஜென்ட். கார்பன் மோனாக்சைடை விட கார்பனுக்கு தான் மோர் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு கிவ்ஸ் ஜிங்க் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அந்த நெகட்டிவ் வேல்யூட கோக்கு யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது கார்பன் யூஸ் பண்ணிங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் கிவ்ஸ் ஜிங்க் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைட்ஸ். சின்ஸ் த ரியாக்ஷன் வித் கோக் ஹேஸ் a more negative del G values, so coke is a better reducing agent than எதை விட கார்பன் மோனாக்சைடு for the reductions of zinc oxide. ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷனில் தெர்மோடைனமிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? தேங்க்யூ. இதை நல்லா பார்த்துங்க, இதை எழுதி வச்சிங்க.